துஆ, பிரார்த்தனை. அதாவது பிரச்சனை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கிறது, சஹாபாக்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. பிரச்சனை லைஃப்ல வரும். எனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஒருவன் சொன்னா போய் சொல்றான். பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை மனதில் போட்டு யாருக்கும் தெரியாமல் அழுத்தக்கூடாது. பிரச்சனை யாருடனாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப கம்பெனியில் ஒரு இது நடந்துட்டு, அல்லது மனைவியில் ஒரு பிரச்சனை, யார்கிட்டையாவது பேசணும். ஆனா உண்மை என்ன வந்தால் இன்றைக்கு யாரிடமும் பேச முடியவில்லை. நமக்கு மனைவியை கூட்டிட்டு வந்துட்டோம், இங்க வச்சுட்டு இருக்கிறோம், பிரச்சனை. வீட்டில் அங்க பெற்றோர்கிட்ட இதை ஷேர் பண்றதுக்கு சங்கடமாக இருக்கிறது. அல்லது மனைவி ஊர்ல இருக்கிறாங்க, நீங்க இங்க இருக்கிறீங்க, அங்க ஒரு பிரச்சனை, மனைவிக்கு யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல. யார்கிட்டையாவது போய் ஷேர் பண்ணினால் என்ன நடக்குதுன்னு அன்றைக்கு இப்ப நான் போய் என்னுடைய மனசில் உள்ள ஒரு பிரச்சனையை ஷேகிட்ட இப்படி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு ஒரு ஆறுதலுக்கு அவங்கள்ட்ட சொல்றேன். உடனே அவர் அப்படியே வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லுவார், இது முபாரக்மத் என்ற பிரச்சனை அமானிதம், யார்கிட்டையும் சொல்றாங்க, உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன். அவர் இன்னும் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவார், அமானிதமா சொல்றேன், யார்கிட்டையும் சொல்றாங்க. எனக்கு எல்லாரும் போன் போட்டு கேட்பாங்க, மௌலவி இப்படி ஒரு பிரச்சனை, நான் யார்கிட்டையுமே சொல்லலையே. இவரை போன் போட்டு நீங்க யார்கிட்ட, நான் இவர்கிட்ட மட்டும் தானே சொன்னேன், எனக்கு 10 பேர் போன் போட்டாங்களே பண்ணி, என்ன யார்கிட்டையும் எதுவும் துறக்க முடியல சகோதரர்களே. அப்ப என்ன நடக்குது என்றால், சிலர் அவர்களுடைய பிரச்சனையை அப்படியே மனதில போட்டு 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 அழுத்துகிறார்கள். மனதில போட்டு அழுத்தினோட என்ன நடக்குது என்றால், சிரித்தவருடைய சிரிப்பு கம்மியாகிறது. நல்லா சிரிச்சிட்டு இருந்தார், திடீரென சிரிப்பு குறையுது. அது பிறகு வேலையில ஈடுபாடு குறையுது. அது பிறகு இரவுல விழிச்சிட்டு இருக்கிறார். அது பிறகு பார்த்தா அவருக்கு நிறைய வேற வேற பிரச்சனைகள், தலைவலி வருது, அல்லது வேற பைல்ஸ் பிரச்சனை வருது, டென்ஷனால வர நோயெல்லாம் வருகிறது. என்னென்றால் மனதில் உள்ளதை யாரிடம் நான் சொல்வது. நிறைய பேர் இப்படியே இருந்து திடீரென கொஞ்சம் அப்நார்மலா மாறிடுவாங்க. மாறினோடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஷேக் என் மகனுக்கு ஜின் பிடிச்சிட்டு, நல்லா இருந்தவன் பேசுறான் இல்ல, சாப்பிடுறான் இல்ல. நம்ம போய் ஜின் விரட்டுறதுக்கு உட்கார்ந்து பார்த்தா அங்க ஜின்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. பிரச்சனை மனம் நிறைய இருக்கிறது. இதான் இன்றைக்கு கவுன்சிலிங் அல்லது சைக்கோ தெரபி என்றெல்லாம் செய்யக்கூடிய இந்த மருத்துவ முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டால், அவங்க உண்மையில் அவங்க என்ன பண்றாங்க என்றால், அந்த நோயாளியுடைய மனதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் வெளியே எடுப்பார்கள். பேசி 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 வெளியே எடுப்பார்கள். அவர் வெளியே சொல்லும் போது அழுது விட்டார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அவருடைய பாரம் அப்படியே குறையும். இஸ்லாம் எவ்வளவு சிம்பிளான ஒரு வழியை சொல்லித் தருது. என்ன வழி? துஆ. உன்னுடைய மனதில் உள்ள அவ்வளவு பிரச்சனையும் யார்கிட்ட கொண்டு கொடு? உன்னை படைத்து உனக்கு ரிஸ்கை தந்து உன்னை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய ரப்பிடம் போய் ஒப்படை. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனிடமும் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு போனால் அழுத்து விடுவான். அது எவ்வளவு பெரிய நண்பனாக இருக்கலாம். திரும்ப திரும்ப டெய்லி போய் கேட்கறீங்க, ஒரு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, என்ன உனக்கு வேற யாரும் கிடைக்கலான்னு தான் கேட்போம். அல்லது அவரை பார்த்த உடனே அன்றைக்கு வாரான், இன்றைக்கும் வருகிறான் என்று வீட்டுல வைஃப்ட்ட சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுங்க, அழுத்து விடுவான் மனிதன். ஆனால் கேட்காவிட்டால் கோபப்படுகிற ஒரே ஒருவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். மல்லம் யஸ்அலில்லாஹ யக்வப் அலைஹி. அல்லாஹ்விடம் யார் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்விடம் கேட்க சொல்கிறான். கேட்கிறதிலேயும் சில இடங்கள் நம்ம மனதால கேட்கக்கூடிய மாதிரியான இடங்கள், சுஜூத், தஹஜ்ஜுடைய நேரம், பிரயாணம், நோன்போடு இருக்கிற நேரம், இதெல்லாம் மனம் விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள். இந்த நேரங்களை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, துஆ கேட்கும் போது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த கையை வச்சுக்குவார், துஆ கேட்டிருப்பார், போன் வரும், எடுத்து பார்ப்பார், கட் பண்ணுவார், சில நேரம் நான் புறம் எடுக்கிறேன்னுவார். வீட்டுல உம்மாமார பாத்தீங்கன்னா தாய்மார் துஆ கேட்டு இருப்பாங்க. அங்க யாராவது லைட்டர் எங்கன்னு கேட்டா அங்க கிச்சன்ல இருக்கு துஆ கேட்டு கொண்டு மகள் யாரோ கூப்பிடுறாங்க பாரு. அதாவது
துஆவை எப்படி கேட்கிறாங்கன்னா சும்மா இருந்துட்டு வாய் கேட்குது துஆ. இந்த துஆ செல்லாது. துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பலு துஆ மின் கல்பின் காஃபிலின் லாஹின். கேர்லெஸ்ஸாக மனதை அங்குமிங்கும் அலைய விட்டு கொண்டு கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்? உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி அல்லாஹ்விடம் கேள். இதுதான் கவுன்சிலிங். படித்தவங்களுக்கு தெரியும், கவுன்சிலிங் படித்தவங்களுக்கு தெரியும். கவுன்சிலிங் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்துதல். மனதை ஒருநிலைப்படுத்தினால் உனக்கு மகிழ்ச்சி வரும் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? நீ உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய். இரண்டாவது சொல்றாங்க, பிரார்த்திக்கும் போது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நினைத்து கேட்காதே. யா அல்லாஹ் நீ விரும்பினால் கொடு என்று கேட்காதே. ஃபல் யஅஸிமில் மஸ்அலா, உறுதியாக கேள். அல்லாஹ் உன்னுடைய ரப், நீ அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் நீ அடிமை கிடையாது. அல்லாஹ் தஆலா அவனுடைய கை நிறைந்து போயிருக்கிறது. செலவு செய்வது அல்லாஹ்வுடைய கையிலிருந்து எதையுமே குறைக்காது. வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். பெட்ரோல் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், தங்கம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், காசு பணம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். எனவே அப்படியான அல்லாஹ்விடத்தில் நீ கேட்கும் போது உறுதியாக கேள். யா அல்லாஹ் எனக்கு கொடு. நோயை குணப்படுத்துகிறவன் அல்லாஹ் தான். எனவே உன்னுடைய பிள்ளைக்கு சுகம் இல்லையா, அல்லாஹ்விடத்தில் போய் மன்றாடியா, அல்லாஹ் என்னுடைய பிள்ளை நோயினால் கஷ்டப்படுகிறது, என்னால் பார்க்க முடியவில்லை. யா அல்லாஹ் எல்லா மருத்துவர்களிடமும் கொண்டு சென்று விட்டேன், நீதான் நோயை குணப்படுத்துகிறவன், என்னுடைய குழந்தைக்கு நோயை குணப்படுத்து யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதியாக கேள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, பதில் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ்விடம் கேள். அல்லாஹ் தரமாட்டான் என்ற நிராசையோடு அல்லாஹ்விடத்தில் போய் நிற்காதே. கேட்கும் போது அல்லாஹ் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு கேள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ இந்த ஃபீலிங்கோட, இந்த நம்பிக்கையுடன் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் தருவானா தரமாட்டானா? தருவான், நிச்சயமாக தருவான். ஒரு அடியான் தன்னுடைய கரங்களை ப்ராப்பராக அல்லாஹ்விடத்தில் உயர்த்தினால் அந்த கைகளை வெறுங்கையாக அனுப்புறதுக்கு ரப்புல் ஆலமீன் வெட்கப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹருடைய நேரத்திலே, இரவின் 3வது பகுதியிலே அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து, ஹல் மின் சாயிலின் ஃபஉதி, என்னிடம் கேட்பவன் யாராவது இருக்கிறானா, கொடுக்க வந்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் சொல்கிறான். அந்த அல்லாஹ்விடத்தில் மனதை ஒருமுறைப்படுத்தி ஒரு மனிதன் தன்னுடைய அவ்வளவு பிரச்சனையை எடுத்து வைக்கலாம். மனைவிக்கு பிரச்சனையா, கணவனால தாயிடம் சொல்ல முடியவில்லை, நான் லவ் பண்ணி திருமணம் முடித்து விட்டேன். பெற்றோரிடம் சொல்ல முடியவில்லை, உடன்பிறப்பு, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தீர்வை தருவான். கம்பெனியில பிரச்சனை, அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டான். நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் அத்தனையும் தூக்கி அல்லாஹ்விடம் வைக்கும் போது, சரியாக வைக்கும் போது நிச்சயமாக அழுகை வரும். அழுது அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க. அழுக வந்தால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனசில் உள்ள நிறைய பாரங்கள் அப்படியே இறங்கிவிடும். அதுவும் நம்ம யார்கிட்ட அப்பீல் பண்ணிருக்கிறோம்? ரப்புல் ஆலமீனிடம். எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன், அலா குல்லி ஷைஇன் கதீர். குர்ஆனில் 33 இடங்களுக்கு மேலே அல்லாஹ் சொல்கிறான் அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை. எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்விடத்தில் என்னுடைய அப்பீலை கொடுத்திருக்கிறேன். இத நினைக்கும் போதே மனதுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ் வரும். அப்ப துஆ உண்மையிலே ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய மிகப்பெரிய வழியாக இருக்கிறது. அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகள், இந்த துஆவில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சில துஆக்கள் நமக்கு ஸ்பெசிபிக்காக கற்றுத் தருகிறார்கள். கொஞ்சம் மனசுக்கு நார்மலா டென்ஷனா இருக்கா, கொஞ்சம் கவலை இருக்கா மனசுக்கு, கம்பெனில ஒரு இன்சிடென்ட், அல்லது ரூமில் ஒரு ரூம்மேட்டோட ஒரு சின்ன பிரச்சனை, அல்லது பிளாட்ல பக்கத்து வீட்டோட ஒரு பிரச்சனை, மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கா, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். சிம்பிள் பாடமாய் கொள்ளுங்க. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். யா ஹய், உயிரோடு இருப்பவனே, யா கய்யூம், தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவனே, பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உன்னுடைய அன்பை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன். இதை திரும்ப திரும்ப சொல்லும் போது மனசுக்கு ரிலாக்ஸ் வரும் இன்ஷா அல்லாஹ்.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் தான் பேசுவார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பேசுறது வஹீயாகத்தான் இருக்கும். எனவே அவர்கள் வஹீயின் அடிப்படையில் சொன்னது யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்பது. அதே போன்று மிக கூடுதலான கவலையா வந்துட்டா, மனசு கொஞ்சம் கடும் பாரமாக இருக்கிறதா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆவை நீங்க ஓதுங்க, உங்களோட பாரம் அப்படியே இறங்கும். என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி அப்துக் வப்னு அப்திக் வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கதாஉக் أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن العظيم ربيع قلبي ونور صدري وجلاء همي وذهاب حزني. அழகான ஒரு துஆ, அருமையான ஒரு துஆ. ஹிஸ்னுல் முஸ்லிம் என்ற பிரார்த்தனை பேழை அல்லது முஸ்லிமின் அரண் என்ற புத்தகம் இருந்தால் அந்த புத்தகத்தில் இந்த துஆ இருக்கிறது. கட்டாயமாக ஜெராக்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவை, இந்த பிரச்சனை வரும், கவலை வரும், அந்த நேரத்தில் இதை ஓதுங்க, இன்ஷா அல்லாஹ் கவலை நீங்கிவிடும். அதே போன்று இஸ்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு நமக்கு சொல்லக்கூடிய அமல் சாலிஹாத்தில் ஒன்றுதான் திக்ர். அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்வது. அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ் குர்ஆன்ல ப்ராமிஸ் பண்றான், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் உள்ளங்கள் அமைதி அடையும் என்று சொல்றான். திக்ருகளில் மிக உயர்ந்த திக்ர் குர்ஆன். கவலை வந்துட்டா, மனசுக்கு பிரச்சனை வந்தா குர்ஆன் எடுத்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அதுல நல்ல ஒரு அமைதியான ஒரு இடத்துல போய் உட்காருங்க, மஸ்ஜிதுக்கோ அல்லது வீட்டில் ஒரு பிரேயர் ரூம் இருந்தா அதுல உட்கார்ந்துட்டு குர்ஆன் எடுத்து ஓதுங்க. குர்ஆன் எடுத்து ஓதும் போது மனதில் உள்ள சுமைகள், பாரங்கள் இறங்கும், சந்தோஷம் வரும் இன்ஷா அல்லாஹ். அதிலும் சில நேரங்கள்ல திக்ர் செய்யும் போது தனிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அந்த நேரத்தில் கண்களால் கண்ணீர் வடியும். அப்ப மனதை ஒருநிலைப்படுத்துவது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. இந்த மஹ்ஷர்ல நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தஆலா எத்தனை கூட்டத்தா இருக்கு? 7 கூட்டத்தாருக்கு நிழல் வழங்குவான். அதுல ஒரு கூட்டம் யார் என்றால் ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்வை நினைப்பான், அல்லாஹ்வை திக்ர் செய்வான், கண்களால் கண்ணீர் வடியும். தனிமையில் இருக்கும் போது உட்கார்ந்து அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். சோமாலியாவை பார்க்கிறோம், பர்மாவை பார்க்கிறோம், நம்முடைய இந்தியாவிலேயே சில பகுதிகளை பார்க்கிறோம். சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம மக்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் அல்லாஹு தஆலா மக்களை வைத்திருக்கும் போது நமக்கு என்ன குறையை வைத்திருக்கிறான் அல்லாஹ்? நல்ல ஜோப், காசு, சாப்பிடுறதுக்கு நான் வழி இல்லை என்று இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா என்னை எவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைக்கும் போது நிச்சயமாக அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும். இந்த அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்கிறேனே, எவ்வளவு என்னை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்கிறேனே என்று நினைக்கும் போது கண்களால் கண்ணீர் வரும். இந்த நிலை ஒரு மனிதனிடத்தில் நிச்சயமாக அமைதியை, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும் போது என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எனவே திக்ர் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சாலிஹான அமலாக இருக்கிறது. இப்படி இஸ்லாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருப்பதற்கு நமக்கு பிரதானமான 2 வழிகளை சொல்லித் தருகிறது. இதில் உள்ள மிக முக்கியமான மெசேஜ் 16வது அத்தியாயம் சூரத்து நஹ்லினுடைய 97வது வசனம் சொல்லக்கூடியது என்னவென்றால், ஒருவர் ஈமான் கொண்டு தன்னுடைய அகீதாவை சீராக வைத்துக் கொண்டு சாலிஹான நல்ல அமல்களை செய்வாராக இருந்தால் அவரை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக நிச்சயமாக நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் ப்ராமிஸ் பண்ணுகிறான். எனவே யாராவது யதார்த்தமான நிரந்தரமான நிம்மதியை, மகிழ்ச்சியை வாழ்க்கையில் எதிர்பார்ப்பாராக இருந்தால் அவர் பணத்திடத்தில் போக வேண்டாம், பதவிகளிடத்தில் போக வேண்டாம், அவர் வெறுமனே போதை வஸ்துக்கள் அல்லது ஜாஹிலியத்திடம் போக வேண்டாம். அவர் செய்ய வேண்டியது 2 தன்னுடைய அகீதாவை சீர் செய்யட்டும், சாலிஹான அமல்களை அதிகப்படுத்தட்டும்.